ராகவ் வந்து தாங்க முடியாத டென்ஷனில் இருக்காரு. அவரால் தாங்கிக்கவே முடியல. நடந்ததெல்லாம் நினச்சி பார்க்குறாரு. அப்போ வந்து இதுக்கப்புறம் அபி எனக்கு கிடைக்க மாட்டாளா? அவ்வளோதானா? அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்த்துட்ருக்காரு. அவரோட மனசாட்சி வந்து இங்கே பாரு, இப்போவும் டைம் வந்து ஆக போகலை. நீங்கள் சீக்கிரமாகவே வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு ராகவ், சொன்னால் கேளு ராகவ், உன் மனசுலேயே வச்சுட்ருக்காத. அதுக்கப்புறம் அபி கிடைக்கவே மாட்டா. கடைசி வரைக்கும் உனக்கு ஏதாவது பண்ணு ராகவ் அப்படின்னு சொன்னோன்னே, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இந்த டைமில் எப்படி நான் போய் சொல்லுவேன்? இந்த டைமில் சொன்னாலும் அவங்க இல்லை என்னை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு அப்படியே அழுதுட்டுருக்காரு. அவரால் தூங்கவே முடியல. சரின்னு சொல்லிட்டு மனசு சரியில்லைன்னு சொல்லிட்டு வெளியே வராரு. பார்த்தா வந்து அந்த இடத்துல அபி இருக்க இடத்துல ஃபுல்லாகவே வந்து அழகாக டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்கு. ரொம்ப சூப்பராக வந்து விளக்குகள் எல்லாமே டெக்கரேஷன் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கு. அதை பார்த்து ராகு அசந்தே போகிறாரு. அடுத்து வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போய் பார்க்குறாரு. பார்த்தா அபி வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே வந்து உள்ளே போகிறாரு. அபி வந்து நின்றுட்டுருக்காங்க. பக்கத்துலேயே பெரிய கேக் இருக்குது. அந்த கேக்கில் வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெருசாக எழுதியிருக்கு. அதை பார்த்து ராகு ஒன்றுமே புரியல. வாங்கன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. உங்களுக்காக தான் இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மெழுகுவர்த்தி ஊதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ராகு ஒன்றும் புரியல. அபி அப்படின்றாங்க. இது எனக்காக இல்லை, உங்களுக்காக இந்த பர்த்டே, எனக்காக ப்ளீஸ் மெழுகுவர்த்தி ஊதுங்க அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு வந்து ஊதுறாரு. அப்புறம் வந்து கையை பிடிச்சி அப்படியே கேக் கட் பண்ண வைக்கிறாங்க. 2 பேரும் கட் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க, கேக்கை வந்து ஊட்டுறாங்க அபி. ராகவுக்கு அபி ஊட்டுறாங்க, அபிக்கு ராகவ் ஊட்டுறாங்க. 2 பேருமே சந்தோஷமாக இருக்காங்க. அடுத்து வந்து அப்படியே வந்து தன்னையே மறந்துடுறாங்க. ராகவோட நெஞ்சில் வந்து அப்படியே படுத்து அபி. அப்புறம் வந்து 2 பேருமே வந்து அப்படியே தள்ளி போகிறாங்க. வந்து அபி கிட்ட போகிறார் ராகவ். 2 பேருமே வந்து அப்படியே டான்ஸ் பண்ணுறாங்க தன்னை மறந்து. அப்படியே வந்து ஃபுல்லாக டான்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து என்ன பண்ணுறாங்க, ராகவோட நெஞ்சில் வந்து அபி அப்படியே சாஞ்சு வந்து படுத்துக்கிட்டு அப்படியே இருக்காங்க. 2 பேருமே அப்படியே ஹக் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் தண்ணியும் மறந்துடுறாங்க. பார்த்தா திடீர்னு ராகவ் எழுந்துக்கிறாரு. பார்த்தா எல்லாமே கனவு. அபி வந்து தான் கூட இருந்ததும் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணது எல்லாமே கனவா அப்படின்னு சொல்லிட்டு அவரால் தாங்கிக்கவே முடியல. அப்போது வந்து கண்டிப்பாக அபி வந்து யாருன்னா நம்ம மது தான் இதெல்லாம் பண்ணுவா. அப்போது அபியும் மதுவும் ஒன்று தானா? அப்போ மது என்ன சொல்ல வரா? அபியை நான் கல்யாணம் பண்ணிக்கணும், என் வாழ்க்கை ஃபுல்லாக அபி தான் எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்ல வராளா? அப்போ நான் அபியை மிஸ் பண்ணக்கூடாது, எப்படியும் அபி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து முடிவெடுக்கிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, அபி வந்து ஒரே சோகமாக இருக்காங்க. அதை பார்த்து வீட்டில் உள்ளவங்களாம் என்ன அபி ஏன் ஒரு மாதிரி இருக்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து அப்படியே வந்து போனது, ராகவ் வந்து மனசு கஷ்டப்பட்டு அப்படியே அழுதது, அவரோட கண்ணீர் எல்லாமே அபிக்கு ஞாபகம் வருது. அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க, ஏன் ராகவ் சார் அழுதாரு, அவரோட கண்ணில் ஏன் அந்த மாதிரி கண்ணீர், அதை பார்த்து ஏன் மனசு ஏன் தடுமாறுது, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அபி யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி அபி, டைம் ஆகிடுச்சு, இன்றைக்கி ரிசப்ஷனில் உனக்கு அதுக்கான எல்லா வேலையும் பார்க்கணும்ல, இங்கே பாருமா இதெல்லாம் எடுத்து வச்சாச்சா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாமே வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஆனால் அபி மட்டும் மனசே இல்லாமல் அப்படியே இருக்காங்க. சரி அபி, உனக்கு ரிசப்ஷனுக்கான வந்து இந்த ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு ரெடி ஆகணும், அதனால் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி பியூட்டி பார்லர்லேருந்து ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வந்து ராகவ் வீட்டில் எல்லாருமே ரிசப்ஷன் போகிறதுக்காக ரெடி ஆகுறாங்க. இதை பார்த்து ராகவ் மனசு கஷ்டப்பட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. அவங்க அக்கா வந்து கூப்பிடுறாங்க, என்ன ராகவ் நீ இப்படி உட்காந்துருக்க, அதெல்லாம் தெரியாது, நீ கிளம்பணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸையும் கொடுத்துட்டு போகிறாங்க. வேறு வழி இல்லாமல் ராகவும் வேர் பண்ணிட்டு கிளம்புறாரு. இங்கே வந்து முரளி செம்ம டென்ஷனாக இருக்காரு. அப்போ வந்து ஃபோன் பண்ணுறாங்க சுந்தரி, என்ன முரளி இங்கே எல்லாரும் அவ்வளோ ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க, சாயந்தரம் ரிசப்ஷன், நீ என்னென்ன அமைதியாக இருக்க, எல்லாத்துக்கும் பிளான் போட்டாச்சு, நீங்கள் கவலையே படாதீங்க, இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாருங்கள், நாளைக்கு கல்யாணம் நடக்காது, அபி கழுத்தில் தாலி வந்து ஏறவே ஏறாது, விக்னேஷ்க்கு அபி கிடைக்கவே மாட்டா, அபி எனக்கு தான் அப்படின்னோடனே பார்க்கலாம் நீ சொல்கிறதெல்லாம் நடக்குதான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி ஃபோன் வச்சுருக்காங்க. அடுத்து வந்து இங்கே எல்லாருமே வந்து கிளம்புறாங்க. ஆனால் ராகவ் மனசு இல்லாமல் கிளம்புறாரு. இங்கே வந்து அபியும் வந்து ஏதோ வந்து பறி கொடுத்த மாதிரி அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டே அப்படியே கிளம்புறாங்க. என்ன அபி முகத்தில் கலையே இல்லை, கொஞ்சம் சிரிச்சாதான் என்னவா, அப்பா பற்றி யோசிச்சுட்டு இருக்கியா, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்கிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்களாம் சொல்லிவிட்டு அபியை கூட்டிகிட்டு போகிறாங்க. இதோட முடியுது.